வான் விடிதல் என்பது உனது விடியல் இல்லை, முடிதல் என்பாய் ஒரு காரியத்தை, இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை. கற்றேன் என்பாய் கற்றாயா, வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை. அளித்தேன் என்பாய் அனுதினமும், நீ அளிப்பது உனது பொருள் இல்லை. இப்படிங்கிறது அப்துல் ரஹ்மானோட வரிகள். அதாவது விடுந்ததென்பாய் நீ அனுதினமும், வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை. டெய்லி காலையில என்ன ஆகுது, சூரியன் உதிக்குது, சாயந்தரம் மறையுது. ஆனா அந்த ஒரு நாள் பொழுதுல நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம், அந்த விடியல் உனக்கான விடியலா அப்படிங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். காலையில எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் எவ்வளவோ செயல்கள் செய்யறோம். அதுல தேவையான செயல் எது, தேவையில்லாத செயல் எது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். தேவையில்லாத செயல்களை செய்யவே வேண்டியதில்லை. தேவையான செயல்களை மட்டும் செய்வோம். அது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் உரியதா இருக்கும். அப்போ வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை, அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை, இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு நீ சொல்லுவ, இன்னைக்கு மெஸ் பாடம் நடத்திருப்பாங்க, இதை நான் படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு, ஒரு வாட்டி படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு நான் ஏறிடுச்சு அப்படின்ட்டு அதை விட்டுருவேன். ஒரு சம்மம் போட சொன்னா போட்டு பார்த்துட்டு அதோட விட்டுருவேன். ஆனா அது என்னன்னா, அது உனக்கு லாங் டைம் மெமரியில இருக்காது. ஒரு தடவை படிச்சது எதுவுமே உன்னோட எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகாது. ஸோ நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கூட, ஒரு டாபிக் கூட உனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்னா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ முடிததென்பாய் ஒரு காரியத்தை, இங்கு முடிதல் என்பது எதற்குமே இல்லை. நீ வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கத்துக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், கற்றேன் என்பாய் கற்றாயா, வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை. இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காகிதத்தை தின்னுட்டு ஒரு காகிதம் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான், அதாவது புத்தகங்களை படிச்சுட்டு மார்க் வச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா இதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. காகிதம் தின்பது கல்வி இல்லை. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதை நீ செரிச்சுக்கோ, உள்ள எடுத்துக்கோ. அதுதான் கல்வியே தவிர சும்மா படிச்சு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிட்டு போறதுங்கிறது கல்வி இல்லை. அதுல இருந்து நீ என்ன கத்துக்கிற? இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே பிஎட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுடைய சப்ஜெக்ட்ல கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அதுல முதல் வரியே, அதாவது கற்றல் அப்படிங்கிறதுக்கான வரையறையா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ இப்ப நிறைய வரையறை படிக்கிற இல்லையா, அந்த மாதிரி கற்றலுக்கான வரையறை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கற்றல்ங்கிறது என்னன்னா, நடத்தையில் விரும்பக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. உன்னுடைய நடத்தையில மாற்றம் இருக்கணும். ஆனா அந்த மாற்றம் எப்படி இருக்கணும், விரும்பக்கூடிய மாற்றமா இருக்கணும். என்ன அந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான மாற்றமா இருக்கக்கூடாது. எந்த செயல் செஞ்சாலும் உன்னை பாராட்டக்கூடிய வகையில உன்னுடைய மாற்றங்கள்ங்கிறது இருக்கணும். அதுதான் என்னது, கல்வி. உன்னுடைய மாற்றத்துல நடத்தையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுதான் என்னது, கல்வி. அப்போ அந்த கல்வியை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, சும்மா சப்ஜெக்டை படிச்சோம், அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறது கல்வியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா, அளித்தேன் என்பாய் உண்மையிலேயே, நீ அளித்தது எதுவும் உனதில்லை. அதாவது இது இப்ப நாங்க எடுத்துக்கோயேன், நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம், படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தரோம். நாங்க எங்கேயோ கெயின் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமே. நான் கொடுக்குறேன் அப்படின்னா, யாருமே இங்க எடுத்துட்டு எதையுமே சொந்தமா கொடுக்கறது கிடையாது. யாரோ எங்கேயோ கெயின் பண்றத, எங்கேயோ வாங்கிக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுத்து பயனடைஞ்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறதுதான். அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும். நீ என்ன பண்ணணும், நீ கத்துக்கிட்டத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். எங்க கிளாஸ் ரூம்ல படிக்கும் போது, எக்ஸாம் ஹால்ல கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் படிச்சதை நான் சொல்லித்தரேன்னு எக்ஸாம் ஹால்ல போய் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, அப்ப ஹெல்ப் பண்ணக்கூடாது. நேர்மையா எக்ஸாம் எழுதணும், ஆனா படிக்கும் போது சொல்லி தரணும். ஸோ நீ பெற்று வந்ததை இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடு, அதுதான் நல்லது. இந்த 8 வரிகளும் அப்துல் ரஹ்மான் சொன்னது. இன்னொரு கவிஞர், நவீன கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வயசு உங்களுடைய வயசு. பெரும்பாலும் இந்த 9ஆவது வகுப்புக்கு மேல அழகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வயசு. இந்த வயசுல அழகு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. யாருன்னா, பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அறிவும் ஆரோக்கியமும் தான் அழகு. உண்மையான அழகுங்கிறது எது, அறிவும் ஆரோக்கியமும் தான். அதோட இன்னும் ஒண்ணு கூட நீ சேர்த்துக்கலாம், தன்னம்பிக்கை. சரியா? இது மூணும் ஒன்றை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அழகாயிடுவ. இப்ப அறிவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்தன்னா உன்னுடைய வாழ்க்கை பின்னாடி அழகா இருக்கும். உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கும், பின்னாடி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ எப்படி இருப்ப, பார்க்க அழகா தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீ மேல மேல போய்கிட்டே இருக்கன்னா நீ இப்படிதான் இருப்ப, அழகா தான் இருப்ப. ஆனா இப்ப நீ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன்னா, இதை ஏன் சொல்றேன்னா, ஹேர் கட் இப்படி பண்ணாதுன்னா பண்ணிக்கிட்டு வர, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணுன்னா அப்படி பண்ண மாட்டேங்கிற, இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிற கேர்ள்ஸ், இதெல்லாம் இப்ப நீ பண்ண அப்படின்னா
கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அப்ப என்ன பண்ற, அறிவும் ஆரோக்கியமும் தான் இப்ப என்னது அழகு. அதை தவிர அழகுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத அப்படிங்கிறது தான் இந்த வயசுல உனக்கு தேவையானது. கடைசியா ஒரு 7 மந்திரம் நான் உனக்கு சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அறிவாகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் வாழ்றதுக்கு, அழகாகவும் ஆனந்தமாகவும் வாழ்றதுக்கு ஒரு 7 மந்திரம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அழகா வாழ்றதுக்கு 4 மந்திரம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அச்சம் தவிர், அறிவை விரிவு செய், அன்பால் அனைத்தையும் வென்றிடு, ஆரோக்கியத்தை தேடு. இது 4ம் இருந்தா நீ அறிவா வாழலாம். எப்படி? அச்சம் தவிர், அறிவை விரிவு செய், அன்பால் அனைத்தையும் வென்றிடு, ஆரோக்கியத்தை தேடு. இது 4ஐயும் நீ கடைபிடிச்சன்னா நீ ரொம்ப அழகா மாறிடுவ. அடுத்த ஒரு 3 மந்திரம் இருக்கு, அது நீ ரொம்ப ஆனந்தமா இருக்கிறதுக்கு இது எல்லா வயசுலயும் நீ ஃபாலோ பண்ணு. அத்தியாவசியத்தை தேடு, ஆடம்பரத்தை கைவிடு. அப்புறம் என்ன? இது 2ம் செஞ்சா அளவோடு ஆசைப்படலாம், அப்படித்தானே? ஆசை அளவுக்கு மீறி போகாது. அப்ப அத்தியாவசியத்தை தேடு, ஆடம்பரத்தை கைவிடு, அளவாய் ஆசைப்படு. இது 3 இருந்துச்சுன்னா நீ எப்படி இருக்கலாம்? ஆனந்தமா இருக்கலாம். இத இந்த 7 மந்திரங்கள்